ஹாய் குட்டீஸ் இருக்கீங்க. உங்களுக்கு குரங்குங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? அவன் மரத்துக்கு மரம் தாவும் பார்க்க ஜாலியா இருக்கும்ல. ஆனா ஒரு சமயம் விஜயநகர அரண்மனைக்குள் புகுந்த குரங்குகள் செஞ்ச சேட்டையை பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவம் ராஜா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த பிரச்சனையை நம்ம புத்திசாலி தெனாலிராமன் எப்படி தீர்த்தான்னு தெரியுமா? வாங்க, தெனாலிராமனும் குறும்புக்கார குரங்குகளும் கதையை நம்ம பார்க்க போறோம். ஒரு அழகான காலை பொழுது ராஜா கிருஷ்ணதேவராயர் தனது நந்தவனத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அப்போ அங்க வந்து ஒரு பெரிய குரங்கு பட்டாளமே முகாமிட்டு இருந்துச்சு. அந்த குரங்க மரத்துல இருந்த சுவையான பழங்களை எல்லாம் பறிச்சு பாழாக்கிச்சு. அழகான மலர்கள் எல்லாம் பிச்சு போட்டுச்சான். பாதுகாப்புக்கு நின்ன காவலர்களை பார்த்து கீச் கீச்சுன்னு பயமுறுத்திருச்சுங்க. ராஜாவிற்கு பயங்கர கோபம் வந்துச்சு. யாராவது இந்த குரங்குகளை இங்கிருந்து விரட்டுங்களே அப்படின்னு கத்துனாரு. அப்போ அங்க வந்த தெனாலிராமன், மகாராஜா கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி செய்யறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருனே மறுநாள் காலையில தெனாலிராமன் ஒரு பெரிய ஆழ்வியர கண்ணாடியை எடுத்து வந்து தோட்டத்து நடுவுல வச்சாரு. குரங்க ஒவ்வொன்னா அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுச்சுக. கண்ணாடியில் தெரிஞ்ச தன்னோட ரெஃப்ளெக்ஷனை பார்த்து அது வேற ஒரு குரங்குன்னு நினைச்சிருச்சு. ஒரு குரங்கு கண்ணாடியை பார்த்து பல்ல காட்டுச்சு. கண்ணாடியில் இருந்த குரங்கும் பல்ல காட்டுச்சு. இன்னொரு குரங்கு அடிக்க போச்சு. கண்ணாடியில் இருந்த குரங்கும் அடிக்க வருது போல் தெரிஞ்சுச்சான். உடனே எல்லா குரங்குகளும் பயந்து போய், ஐயோ இங்க நம்ம விட பலசாரி குரங்குகள் இருக்குதுக்கு போல இருக்கே அப்படின்னு நினைச்சு அலறி அடிச்சு ஓடியே போயிருச்சுக. புத்திசாலி தெனாலிராமனை பார்த்து ராஜா வாயடிச்சு போனாரு. ராமா, வெறும் கண்ணாடிய வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்திட்டியே அப்படின்னு பாராட்டினாரு. அதுக்கு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, மகாராஜா, சில நேரங்கள்ல பெரிய பெரிய ஆயுதங்கள் கூட சின்ன சின்ன புத்திசாலித்தனம் தான் பெரிய வெற்றியை தரும். குட்டீஸ் பாத்தீங்களா, சண்டையும் கோபம் இல்லாம தன் அறிவை மட்டுமே பயன்படுத்தி தெனாலிராமன் எப்படி தப்பிச்சாருன்னு தெரியுமா? நீங்களும் ஏதாவது சிக்கல மாட்டிக்கிட்டா பயப்படாம பொறுமையா யோசிங்க, அழகான தீர்வு கிடைக்கும். அடுத்த நல்ல நல்ல கதைகளை உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.